கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன் துளி நிகழ்ச்சியிலே உங்களை மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் உலகமெங்கிலும் ஒரு விசேஷித்ததான ஒரு நாள். இந்த நாள் பெந்தேகோஸ்தே பண்டிகையின் நாள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்து 40 நாள் அளவும் சிஷ்யர்களுக்கு காட்சி அளித்து அதன் பின்பு பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். அதன் பின்பு 10 நாட்கள் கழித்து அவர் இந்த உலகத்திலே வந்தார். தம்முடைய வாக்குத்தத்தம் பண்ணியிருந்தான பரிசுத்த ஆவியானவரை அனுப்பினார், தேற்றரவாளனை அனுப்பினார். அவர் நம்மோடு கூட இந்த நாள் வரைக்கும் இருக்கிறார். அதுதான் இந்த சபையினுடைய அத்தியாயத்தினுடைய முதல் பகுதியாகும். ஆகவே இந்த நாளிலே நாம் மகிழ்ந்து களி கூற வேண்டும். நம்மோடு கூட இன்றும் என்றும் சதா காலங்களில் இருக்கிறதான பரிசுத்த ஆவியானவரை கொடுத்தார். பரிசுத்த ஆவியானவருடைய உதவி இல்லாமல் இந்த உலகத்திலே நாம் வாழ்வது என்பது மிகவும் ஒரு கடினமான ஒரு காரியம். இந்த வேளையில் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதினதான முதல் நிருபம் அப்போஸ்தல நடபடிகளிலே 1:8 பார்க்கும் பொழுது, பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்திலே வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று சொல்லி கடந்து சென்றார். அவர்கள் கடைசியாக அந்த சீஷர்கள் எல்லாரும் காத்திருக்கிற வேளையில், ஜெபம் பண்ணியிருக்கிற வேளையில், அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் பார்க்கின்ற வேளையில் ஒரு சடுதியான மேல் வீட்டறையில் 120 பேர் கூடியிருந்தார்கள். அந்த நேரத்தில் ஒரு பெரிய சத்தத்தோடு கூட பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார், வல்லமையாக இறங்கினார். இந்த வல்லமை என்பது ஒரு வெடி சத்தத்தை போன்றது. அதுதான் டைனமிட் என்று சொல்வார்கள், டுனாமிஸ் என்று சொல்வார்கள். அது ஒரு பயங்கரமாக வெடித்து சிதறக்கூடியதான வல்லமையுள்ள பரிசுத்த ஆவியானவர் அந்த மேல் வீட்டறை இறங்கி அவர்களை அப்படியாக பரிசுத்த ஆவியானவருக்குள் நிரப்பி அவர்கள் அந்நிய பாஷையிலே பேசி ஒரு புதிய சகாப்தத்தை ஏற்படுத்தினார்கள் என்று பார்க்கிறோம். இந்த பரிசுத்த ஆவியானவர் இந்த உலகத்திலே வந்ததனுடைய நோக்கம் என்ன? நாம் பலனடைய வேண்டும். நாம் நல்ல ஒரு பலசாலிகளாக, கோழைகளாக அல்ல, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு எங்கும் சாட்சியாக இருக்க வேண்டும் என்று தான் இருக்க வேண்டும். இந்த வேளையில் பார்க்கின்ற பொழுது ஒரே ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். பயந்து கோழைகளாக நடுங்கி கொண்டிருந்ததான சீஷர்கள் அந்த பெந்தேகோஸ்தே நாளுக்கு அப்புறம் பார்க்கின்ற வேளையில் பலனடைந்து முதலாவது எருசலேமில் அவர்கள் சாட்சியாக இருந்தார்கள். அதற்கு பேதுரு தான் மிகவும் ஒரு முக்கியமான ஒரு சாட்சியாக இருக்கிறார். அதுவரைக்கும் பின்மார்க்கமாய் சென்றதான பேதுரு, தோல்வியை சந்தித்த பேதுரு, பயந்து நடுங்கி கொண்டிருந்த பேதுரு, அவர் இந்த நாளிலே அவர் ஜெயமாக எழுந்து நின்று இந்த பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையினாலே பிரசங்கம் செய்தார் என்று பார்க்கிறோம். அவர் அந்த வாழ்க்கை, அவர் பழைய வாழ்க்கையிலிருந்து புதிய வாழ்க்கைக்குள்ளாக வருகின்ற வேளையில் இந்த பரிசுத்த ஆவியானவர் தான் அவரை முழுவதுமாக பலப்படுத்தினார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவனுடைய அவர் மரித்த பின்பு, அவர் பரலோகத்துக்கு சென்ற பின்பு நடந்ததான அற்புதங்களிலே ஒன்று பரிசுத்த ஆவியானவர் நம்மிடத்தில் வந்தது. அவர் நிரந்தரமாக நம்மோடு கூட வந்து தங்கியிருக்கிறார். நம்மை பலப்படுத்த வல்லவராய் இருக்கிறார். முன்னால் அவர்கள் ஒரு முயலை போல பயந்து நடுங்கி கொண்டிருந்தவர்கள் ஒரு வேட்டை நாயை போல அவர்கள் மாறினார்கள். ஃப்ரெட்ஸ் என்று சொல்வார்கள். இந்த ராபிட்ஸை போட்டு இருந்தவர்கள் ஃப்ரெட்டாக மாறினார்கள் என்று பார்க்கிறோம். அப்படிப்பட்ட நிலைமை தான் நமக்கு வேண்டும். இன்று சபைக்கு நல்ல வேட்டை நாய்கள் இருக்க வேண்டும், வல்லமை புரிந்தவர்கள் இருக்க வேண்டும். அப்படி இருக்கின்ற வேளையில் நாம் ஆண்டவருக்கென்று சாட்சியாக இருக்க வேண்டும். பேதுரு ஒரு பரிசுத்த ஆவியானவரால் நிறைந்து ஒரு பிரசங்கம் செய்தார். 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். ஆகவே இந்த நாளிலே நமக்கு தேவன் கொடுக்கக்கூடியதான ஒரு பெரிய சவால், இந்த பெந்தேகோஸ்தே நாளிலே நாம் இந்த கடைசி காலத்தில் வல்லமையாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம், அவருடைய வல்லமை நாளை தரிப்பிக்கப்பட வேண்டும். அப்படி இருப்போம் என்று சொன்னால் இந்த பரிசுத்த ஆவியானவருடைய பெந்தேகோஸ்தே நாளுக்கு நாம் கொடுக்கிற அதி முக்கியத்துவம் பொருந்தக்கூடியதாக இருக்கும். ஜெபிப்போமா? நல்ல ஆண்டவரே, நன்றியோட துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த பெந்தேகோஸ்தே நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். பெந்தேகோஸ்தே வெறும் எண்ணிக்கை ஐயா, ஒரு 50வது நாள். ஆனால் அந்த நாளிலே நீர் உம்முடைய வல்லமையை ஆண்டவரே அந்த மேல் வீட்டறையிலே இறக்கினீரே. ஆண்டவரே, நீர் செய்த மகத்துவமான காரியங்களுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷனை நீங்கள் கட்டளையிட்டீங்க, ஒரு பெரிய மறுமலர்ச்சியை கொடுத்தீங்க. அதற்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதிங்க. இந்த பெந்தேகோஸ்தே நாள் எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு ஞாயிறாக இருக்க நீங்கள் கிருபை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்கெல்லாம் உடைய வசனம் பிரசங்கிக்கப்படுகிறதோ இந்த நாளில் உடைய வல்லமை வெளிப்பட வேண்டுமா ஜெபிக்கிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உண்மையாகவே நாம் இந்த பெந்தேகோஸ்தே வல்லமையை பெற்றவர்களாக ஜெயமாக வாழ்வோம். ஹல்லேலூயா.